ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் வெப்ப பாடத்தின் வெப்பம் மற்றும் வெப்பநிலை டாபிக். வெப்பமும் வெப்பநிலையும் ஒன்றல்ல, அவை இரு மாறுபட்ட காரணிகள். வெப்பநிலையானது மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை குறிப்பிடும் ஓர் அளவீடு. வெப்பமானது ஒரு பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றலை குறிப்பிடும் ஓர் அளவீடு. வெப்ப ஆற்றலை நாம் கலோரியில் அளவிடலாம். 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்த பயன்படும் வெப்ப அளவு 1 கலோரி ஆகும். நீர்மட்டமே நீர் பாயும் திசையை தீர்மானிக்கிறது. நீர்மட்டம் நீர் பாயும் திசையை தீர்மானிப்பது போல பொருட்களின் வெப்பநிலை வெப்ப ஆற்றல் பாயும் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு பொருள் மற்றொரு பொருளின் வெப்பநிலையை பாதிக்குமானால் அவை இரண்டும் வெப்ப தொடர்பில் உள்ளன. வெப்ப தொடர்பில் உள்ள இரு பொருட்களின் வெப்பநிலையும் சமமாக இருந்தால் அவை வெப்ப சமநிலையில் உள்ளன. வெப்பத்தினால் பொருளின் நீளத்தில் ஏற்படும் அதிகரிப்பு நீள்விரிவு என்றும், பொருளின் பருமனில் ஏற்படும் அதிகரிப்பு பரும விரிவு எனவும் அழைக்கப்படுகிறது. எல்லா பொருட்களும் மூலக்கூறுகளால் ஆனவை. பொருட்களில் உள்ள மூலக்கூறுகள் எப்பொழுதும் அதிர்விலோ அல்லது இயக்கத்திலோ உள்ளன. ஆனால் நம் வெற்று கண்களால் இந்த இயக்கத்தை பார்க்க முடியாது. கண்ணாடி வெப்பத்தை அரிதிற் கடத்தும் பொருளாகும். சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தும் கண்ணாடி பொருட்கள் போரோசிலிகேட் கண்ணாடியால், அதாவது பைரக்ஸ் கண்ணாடியால் உருவாக்கப்படுகின்றன. இந்த கண்ணாடி பொருட்களை வெப்பப்படுத்தும் பொழுது மிக மிக குறைவாகவே விரிவடைகின்றன. எனவே இவற்றில் விரிசல் ஏற்படுவதில்லை. மின் கம்பங்களுக்கு இடையே உள்ள மின்சார கம்பியானது கோடை காலங்களில் தொய்வாகவும் குளிர்காலங்களில் நேராகவும் இருக்கின்றது. இதற்கான காரணம் வெப்பம் அதிகமாக உள்ள பொழுது உலோகங்கள் விரிவடைகின்றன, குளிர்காலங்களில் உலோகங்கள் சுருங்குகின்றன. வெப்ப தொடர்பில் உள்ள இரு பொருட்களின் வெப்பநிலையும் சமமாக இருந்தால் அவை வெப்ப சமநிலையில் உள்ளன எனலாம். பொருட்கள் வெப்பப்படுத்தும் பொழுது விரிவடைந்து குளிர்விக்கும் பொழுது சுருங்குகின்றன. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அது விரிவடைவதை அப்பொருளின் வெப்ப விரிவடைதல் என்கிறோம். ஒரு திண்ம பொருளுக்கு குறிப்பிட்ட வடிவம் உள்ளது. எனவே அதை சூடுபடுத்தும் பொழுது அது எல்லா பக்கங்களிலும் விரிவடைகிறது. அதாவது அதன் நீளம், பரப்பளவு, கன அளவு போன்றவை விரிவடைகின்றன. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.